சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அவெல்லாம் என் தொட தண்டி இருப்பாளா, அவெல்லாம் இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே, அப்ப என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி சும்மா இருப்பியா? விஜயலட்சுமி குறித்து சீமான் பேசிய போன் உரையாடல் வைரலானதை தொடர்ந்து சீமானின் பேச்சுக்கு விஜயலட்சுமி பதிலடி கொடுத்துள்ளார். மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி மயிரே போனது கச்சாவது மயிராவது என் மயிரே போச்சுனால வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன்னு ஒரு பெண்ணை பேசுறாரு. யார் பேசுறது? சீமான் தானே பேசுனாரு. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அவெல்லாம் என் தொட தண்டி இருப்பாளா, அவெல்லாம் இந்த மயிர் சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே, அப்ப என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி சும்மா இருப்பியா? நான் வந்து 17 வயசுல இருந்து தொழிற்சங்கத்துல 17 வயசுல இருந்து இப்ப 18 வருஷமா நான் பொது வாழ்க்கையில இருக்கிறேன். நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு. லஞ்சம், ஊழல், சாதியவாதம், மதவாதம், வன்முறை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்பவே எப்ப 18 வயசுலயே நான் வந்து இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னுட்டு இந்தியால ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் வந்து ஜனநாயக நாட்டுல அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாது. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான நீதியை நான் பெற்றுக் கொடுத்துறேன். ஆனா என்னோட எண்ணமோ என் செயல்பாடும் நான் வேற மாதிரி. என்கிட்ட வந்து இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.